தூத்துக்குடியில் தமிழக அரசு கப்பல் கட்டும் தளத்திற்கு சிப்காட் நிர்வாகம் மூலம் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அப்பகுதி மக்கள் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தூத்துக்குடியில் தமிழக அரசு கப்பல் கட்டும் தளத்திற்கு சிப்காட் நிறுவனம் மூலம் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் மீனவர்கள் ஆயிரக்கணக்கானோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனு அளிக்க குவிந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தூத்துக்குடியில் இருந்து செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. தூத்துக்குடி முத்தியாபுரம் அருகே உள்ள கோவளம் மற்றும் பொட்டல்காடு, புல்லாவளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உப்பளங்கள் மற்றும் மீனவர்களின் இடங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிப்காட் நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு கப்பல் கட்டும் தளத்தை மாற்று இடத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை ஆயிரக்கணக்கான உப்பு உற்பத்தியாளர்கள், உப்பள தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே உள்ள முத்தியாபுரம் பகுதியை தொடர்ந்து அந்த பகுதியில் கோவளம் மற்றும் புல்லாவளி, பொட்டல்காடு, பழையகாயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சிறிய அளவிலான தன்பாடு கோவளம் பசுவந்தரை உப்பு உற்பத்தியாளர் சங்கம் என்ற சிறிய அளவில் உற்பத்தி செய்து வருகின்றனர். மேலும் பட்டா இடங்களிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட உப்பு உற்பத்தியாளர் உப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோவளம் கடற்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த திமுக அரசு இந்த பகுதியில் சுமார் 3000 ஏக்கரில் சிப்காட் நிர்வாகம் மூலம் இடங்களை கைப்பற்றி கப்பல் கட்டும் தளம் அமைக்க நடவடிக்கை எடுத்தது. இதைத் தொடர்ந்து உப்பு உற்பத்தியாளர்கள், மீனவர்கள், வியாபாரிகள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆகியோரை சந்தித்து திமுக அரசு கொண்டு வந்த இந்த கார்ப்பரேட் முதலாளிக்கு ஆதரவான கப்பல் கட்டும் தளம் திட்டத்தை உப்பள தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழைத்து கொண்டு வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும், இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மனு அளித்தனர். ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழக அரசு சிப்காட் நிர்வாகம் மூலம் மீண்டும் அந்த பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. சிப்காட் நிர்வாகம் சார்பில் அங்குள்ள சிறு உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் உப்பு உற்பத்தியாளர்கள் ஆகியோருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் சிறிய அளவிலான உப்பு உற்பத்தியாளர்கள், மீனவர்கள் ஆகியோரிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது. இதைத் தொடர்ந்து இன்று சுமார் ஆயிரக்கணக்கான உப்பு உற்பத்தியாளர்கள், உப்பள தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்கள் கப்பல் கட்டும் தளம் நடவடிக்கையை உடனடியாக தமிழக அரசு கைவிட வேண்டும், மாற்று இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், உப்பள தொழிலாளர் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை அளித்து கப்பல் கட்டும் தளத்தை கொண்டு வரக்கூடாது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எங்கள் இடத்தை கையகப்படுத்தி வழங்கக்கூடாது என தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் பல்வேறு கட்ட பெரிய அளவிலான போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முத்துமோகன்.